Welcome to our channel Design Uploads. I'm having 5 years designing experience in a US based mechanical company. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஸ்டன் சிலிண்டர் கிட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். We are conducting online career classes in both English and Tamil and free GTNT classes also available. Kindly see the next posted for the contact details. இந்த பிஸ்டன் சிலிண்டரை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒரு பார்ட் வந்து நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிஸ்டன் சிலிண்டர்னு சொல்லி ஒரு பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணலாம். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த பிளேனை நான் பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் கொடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிடணும். இதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்தா 7x7 கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ரீஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ப்ரொவைட் பண்ணும். ப்ரொவைட் பண்ண பின்னாடி இங்கே போயிட்டு ஆர்க் இருக்குல்ல, ஆர்க் போயிட்டு சர்க்குலர் ட்ரிம் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனும் இப்படி பிக் பண்ணணும். இதோட ஆர்க்கோட ரேடியஸ் பார்த்தா 1 mm. இந்த மாதிரி வந்து 4 சைட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த லைன் இதே மாதிரி பிக் பண்ணணும். சாரி, ஃபில்லட் கொடுத்துட்டு இந்த லைன் இப்படி பிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த லைன் இப்படி பிக் பண்ணணும். சேம் வைஸ் இந்த மாதிரி வந்து 4 சைடு நம்ம இப்படி கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட ரேடியஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸ் ப்ரொவைட் பண்ணி இது ஒரு 1 mm, இந்த இடத்துல வந்து ஒரு 1 mm ப்ரொவைட் பண்ணணும். ஒரு 1 mm ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ வந்து இந்த 7 mm எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண பின்னாடி ஜஸ்ட் இங்கே போட்டு ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தா 7 mm இருக்கா, இதோட லென்த்து 7 mm இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதோட டெப்த்து இது எப்படி இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த பிளெயின் சென்டராக பேஸ் பண்ணி மேலே 3.5 mm கீழே 3.5 mm நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னா ஈஸியாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஷினிங் ப்ராசஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சென்டராக வச்சு கிரியேட் பண்ணலாம். அதனால் வந்து நம்ம சென்டராக வச்சு கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டாப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிளும் கிரியேட் பண்ணோம். அதோட டயமீட்டர் பார்த்தா 1 mm. இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து 2 mm, y வந்து 2 mm. இப்படி கிரியேட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சென்டர் லைன் கொடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு சென்டர் லைன் கிரியேட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் பிக் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த சென்டர் லைன் இப்படி பிக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 3 பாயிண்ட் ஆர்க் இருக்கலாம், அது இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பார்த்தா 2.5 டிவைடட் பை 2 கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு டேஞ்சன்ட் கொடுத்து இந்த ஆர்க்கும் சர்க்கிள் இப்படி பிக் பண்ணணும். இந்த ஆர்க் இப்படி பிக் பண்ணிட்டு மிரர் கொடுக்கணும். அப்படி பிக் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த லைனை பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா திருப்பி ஆர்க் ஆப்ஷன் 3 பாயிண்ட் ஆர்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த எட்ஜ் இப்படி பிக் பண்ணணும். இந்த ரேடியஸ் பார்த்தா ஒரு 5 mm கொடுக்கணும். அது பண்ணால் சென்டர் லைன் கொடுத்து ஜஸ்ட் இதோட சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டும் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் மீட் மாதிரி சென்டர் லைன் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆர்க் அதுக்கப்புறம் இந்த ஆர்க் இந்த மாதிரி இந்த 3 ஆர்க் செலக்ட் பண்ணிட்டு
கொடுத்துட்டு இதில் இந்த சென்டர் லைன் இருக்குல்ல அதை எப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் வந்து இந்த லைனு இந்த ஆர்க்கு இந்த ஆர்க்கு இந்த ஆர்க்கு இந்த 3 ஆர்க்கு இப்படி செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனை எப்படி பிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த சர்க்கிள் இந்த ஆர்க்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்க்கு அதுக்கப்புறம் இந்த ஆர்க்கு அப்புறம் இந்த சர்க்கிள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த சென்டர் லைனை எப்படி பிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இங்கே இருக்கிற சர்க்கிள்ஸ் இந்த ஆர்க் எல்லாமே வந்து மிரர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டெலிட் செக்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ண விடணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ரெண்டு எண்ட்லையும் ஜாயின் ஆகலை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர் காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் ஆகலை. இந்த ஆர்க்கு இந்த சர்க்கிளும் ஜாயின் ஆகலை அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு இந்த கார்னர் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் இந்த சர்க்கிளும் இந்த ஆர்க்கை எப்படி பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜாயின் ஆகும். இப்போ ஃபுல்லி எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இங்கே போயிட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தா 0.2 mm கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ இந்த டாப் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வாங்க வேற என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு பிளைன் கொடுத்துட்டு இப்படியே இந்த பிளைனை கீழே ட்ராக் பண்ணிட்டு வரணும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா 0.5 mm. அதுக்கப்புறம் இப்படி ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பிளைன் இப்படி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் கொடுத்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தா 5 mm. அதுக்கப்புறம் திருப்பி சென்டர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா 7 mm. கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி இதோட ஹைட் பார்த்தா ஒரு 0.5 mm. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக இந்த பிளைன்லேருந்து மேலே இந்த சாலிட் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு கீழே வேணும். அதுக்காக என்ன ஆப்ஷன் பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கீழே ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆன பின்னாடி இங்கே போயிட்டு ரிமூவ் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ்ட்ரூட் இப்படி பிக் பண்ணிட்டு பேட்டர்ன் போயிட்டு டைரக்ஷன் பேட்டர்ன் போயிட்டு Z டைரக்ஷன் இப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு 8 நம்பர்ஸ் கொடுக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா 0.8. பட் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. எனக்கு வந்து இந்த கீழே இருக்க மெட்டீரியல் இருக்க டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இப்படி டில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கீழே ஃபார்ம் ஆகிடும். கீழே இந்த டாட்டா கட்டுதில்ல அந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஜஸ்ட் இப்படி கீழே ஃபார்ம் ஆகணும். ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து அவுட்டர் கேஸ் கிடைச்சிரும். ஓகேவா, வாங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணும். அதோட டயமீட்டர் பார்த்தா 4 mm. கொடுத்த பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு அதோட ஹைட் பார்த்தா ஒரு 3.5 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரெஃபரன்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்கு. ரெஃபரன்ஸ்னு கட்டுதா அது பிக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆர்க்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி ஆர்க் செலக்ட் பண்ணுறோம்னா அப்போ தான் அதோட சென்டர் பாயிண்ட் இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் கிடைக்குது. இந்த இடத்துல கட்டுதா ப்ளூ கலரில் அதை பேஸ் பண்ணி நிறைய சர்க்கிள் ஒவ்வொரு சர்க்கிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணோம்னா சர்க்கிள் பிக் பண்ணிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் அது கொடுத்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட் தெரியுதா, சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவல்னு கட்டுதா. இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி வருதா ஹைலைட் ஆகுதா. இப்படி நான் ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது க்ரீன் கலர் க்ரீன் கலரில் காட்டுறது என்னென்னா
இந்த 4 சர்க்கிளுமே ஈக்குவல் டைமென்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. ஓகேங்களா? அப்போது இப்போ நான் இந்த ஒரு டைமென்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற 4மே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது 4மே ஒரே டைமென்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகேங்களா, கன்ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு. இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.60. அதுக்கப்புறம் திருப்பியும் சர்க்கிள் போயிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த சென்டரை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று போடணும். அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதோட டயமீட்டர் பார்த்தா 3 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே. அது பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படியே செலக்டட் சர்ஃபேஸ் அப்படின்னா எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் பண்ணோன்னா எனக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே. அது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகும், மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? வாங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிளைனை இப்படி செலக்ட் பண்ணிட்டு பிளைன் கொடுத்துட்டு இது இப்படியே ட்ராக் பண்ணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 mm. பார்த்தீங்கன்னா இந்த பிளைன்லேருந்து இப்படி நான் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பிளைனை இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இங்கே போயிட்டு பாயிண்ட் கொடுக்கணும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4. திருப்பி டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இப்படி இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.90. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்படி ஒரு சென்டர் லைன் ஒன்று இப்படி க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ண பின்னாடி டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த சென்டர் லைனும் இந்த லைன்ஸ் இருக்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அதுக்கப்புறம் திருப்பி பாயிண்ட் போயிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும். இந்த பாயிண்ட் அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு தெரியாது ரெக்கார்டிங்னால. அப்போ நம்ம அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி திருப்பி பாயிண்ட் செலக்ட் பண்ணி இந்த சென்டர் லைன் மாதிரி இன்னொரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா 4 mm. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 mm. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி இங்கே சர்க்கிள் போயிட்டு சர்க்கிளில் போயிட்டு சென்டர் பாயிண்ட்னு ஒரு சர்க்கிள் இருக்கா, அதை எடுத்துகிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல எங்கே பாயிண்ட் இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுன்னா இங்கே போயிட்டு ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா இந்த 3 பாயிண்ட்டு என்னால் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியுமா இந்த சர்க்கிள். அதனால ஒயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm. திருப்பி இங்கே போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அது ஒரு 1 mm. அதுக்கப்புறம் திருப்பி சென்டர் அண்ட் பாயிண்ட் போயிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm. இப்படி எல்லாமே க்ரியேட் பண்ண பின்னாடி லைன் போயிட்டு இந்த லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் இப்படி ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டு டேஞ்சென்ட்டாக இருக்கா, இல்லை டேஞ்சென்ட் சிம்பிள்னால் இந்த மாதிரி இருக்கும், அது காட்டவே இல்லை. அப்போ என்ன பண்ணால் டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரெயின் போயிட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிள் எப்படி செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கன்ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டெலீட் கொடுத்துடுவேன். பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சிம்பிள் கிடச்சிருச்சா. திருப்பி அதை பிக் பண்ணிட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிளையும் இப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்துடும். அதே மாதிரி திருப்பி லைன் போயிட்டு இந்த சர்க்கிள் ஜாயின் ஆன மாதிரி இப்படி ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா இது டேஞ்சென்ட் சிம்பிள் காட்டும், ஆனால் இங்கே எதுவுமே காட்டல. அப்படின்னா டேஞ்சென்ட் கொடுத்துட்டு சர்க்கிளும் இந்த லைனை எப்படி செலக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் டேஞ்சென்ட் ஆகிடுச்சா. இப்போ திருப்பி லைன் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் இப்படி ஜாயின் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல டேஞ்சென்ட் சிம்பிள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா டேஞ்சென்ட் கொடுத்துட்டு இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் இப்படி செலக்ட் பண்ணால்
இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் கட். அப்போ ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணுமா, நான் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ரிமூவ் ஆகிடும். இப்போ திருப்பி லைன் போயிட்டு இந்த சர்க்கிள் இப்படி ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு டேஞ்சன்ட் போயிட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிளும் இப்படி கன்வெர்ட் ஆகும். இது ஓவர் கன்ஸ்ட்ரெயின் கட் தான். அப்போ ஏதாச்சும் டெலிட் பண்ண இதை டெலிட் பண்ணிடுறேன். திருப்பி இங்கே போயிட்டு டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது இந்த சர்க்கிள் இந்த லைனையும் இப்படி செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே இப்போ டேஞ்சன்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் ரைட் செக்மெண்ட் போயிட்டு ஒவ்வொன்றா இப்படி செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டே வரணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹைலைட் ஆகும் கேப் இருக்கிற இடத்துல, இல்லை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் ஆகல. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு இந்த லைனும் இந்த ஆர்க் எப்படி பிக் பண்ணோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த லைனும் இந்த லைனையும் எப்படி பிக் பண்ணி விட்டு பிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லா இந்த மாதிரி கேப் இருந்ததெல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த சென்டரில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகிட்டு மட்டும் ஹெல்ப் பண்ணாதுன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், டெலிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு அப்படியே இப்படி நான் ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஒரு 4.5 4.8 mm கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ்ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் இதுதான். இந்த சர்ஃபேஸ் இப்படி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த ஆர்க் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் கொடுத்துடணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும், இந்த சென்டர் பாயிண்ட் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே சர்க்கிள் போயிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். இது வந்து 1.9 1.8 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு டில்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த கடைசி ஆப்ஷன் இருக்குல்ல அதை பிக் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணணும். இப்போ எதுக்காக இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணுறோம்னா இந்த போல் கரெக்டாக இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இப்படி பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் வந்துடும். பிக் ஹோல் ஃபார்ம் ஆன பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். ஜஸ்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெக்கானிக்கல் காம்போனன்ட் க்ரியோவில் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த காம்போனன்ட் எல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் அப்ரோச் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.